நாம வணங்குற குலசாமி யாரை உங்க கூட சேர்க்காது. தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியா இருந்தாலும், சத்தியமான வழியில தெய்வத்தை வணங்குற பெருமக்களாக இருந்தாலும், அந்த அந்த சாமி என்ன பண்ணும், ஒரு சில மக்களை அவர்கள் கூட சேர்க்காது. அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சேர்க்காது அப்படின்னா, நல்லவனும் சரி கெட்டவனும் சரி எல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளை தான் அப்படின்னு எல்லாத்தையும் அனுசரித்து போகிற சாமி தான் நாம் வணங்குற குலசாமி. ஆனால் அந்த சாமிக்குன்னு ஒரு நீதி இருக்கும்ல, அந்த சாமிக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கும்ல. எப்போது ஒரு சிலரால் அந்த நீதியும் அந்த நெறிமுறைகளும் தவறாக கையாளப்படுகிறதோ அப்போது அவர்களை அந்த சாமியும் சேர்க்காது, அந்த சாமியை சுமக்கிற சாமி ஆடிகள்கிட்டையும் சேர விடாது. அதுதான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது சாமி இருக்கிற தேகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது நெருப்பு மாதிரி. யார் என்ன எதுவாக இருந்தாலும் உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமா அது சரியா இருந்தா தான் ஏத்துக்கும், இல்லைன்னா ஏத்துக்காது. அதே மாதிரி இப்ப நான் இருக்கேன், என் மேல சாமி வரல, நல்லா எல்லாத்தையும் அனுசரித்து வர்றேன், எல்லா மக்களையும் அனுசரித்து வர்றேன், குறை நிறைகளை சகிச்சு போகிறேன். இப்படி நான் நல்லா இல்லாட்டினாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ என் மேலே சாமி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சாமியோட குணம் எனக்குள்ள பற்றிக்கிறோம், அந்த தெய்வத்தோட குணம் எனக்குள்ள வந்துடும். அப்போ யார் தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டும் நிலையில் நான் நின்றுவேன். அது யாராக இருந்தாலும், உறவாக இருக்கலாம், கட்டிய மனைவியா இருக்கலாம், பெற்ற பிள்ளையா இருக்கலாம், பெற்ற தாய் தந்தையரா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறை அந்த இடத்துல சுட்டி காட்டும். ஏன் சுட்டி காட்டுது, எதுக்கு சுட்டி காட்டுது அப்படின்னா, அது அவர்களுடைய நன்மைக்காக, அவர்களுடைய குடும்பத்தோட நன்மைக்காக, அவர்களுக்கு இனி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நன்மைக்காக, அவர்களை திருத்துவதற்கு, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்கள் செய்யும் தவறை அந்த தெய்வம் சுட்டி காட்டும். அப்ப என் மேல சாமி வருது, இது மாதிரி தவறு செய்யறவங்களை சுட்டி காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு எதிராக அவர்கள் திருப்பப்படுவார்கள், எனக்கு எதிராக அவர்கள் பயணப்படுவாங்க. அப்ப என்னை சுத்தி இருக்கிற ஒரு சில விஷயங்களை என்கிட்ட இருந்து அவங்க விலக்கி வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுவாங்க. ஏங்க, நான் நல்லவன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நான் கெட்டவன், என்னை ஒருத்தர் கெட்டவேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காண்டி அவர் சொன்னதுனால நான் கெட்டவனாவே நான் இருந்துட மாட்டேன்ல. கெட்டதுங்கிறது என் மனசுக்குள்ளதானே இருக்கும். நான் நல்லவேன்னு நான் வெளி வேஷம் போடணும்ல, அதை மறைக்க, நான் நல்லவன் என்று காட்ட நான் செய்யும் ஒரு சில செயல்களால இது போன்று சத்தியமான மக்களை நான் என்ன பண்ணுவேன், காயப்படுத்துவேன். அப்ப நீங்க இருக்கீங்க, உங்க மேல சாமி நிக்குது அப்படின்னா, நீங்க இது மாதிரி தவறுகளை சுட்டி காட்டும் போது நீங்கள் ஒரு சிலரால் நீங்கள் ஒதுக்கி விளக்கி கொஞ்சம் இடைவெளியோட நீங்க காணப்படுவீங்க. சரிங்க, பதிவு கூறுவோமே. சாமி அப்படி யார சேர்க்காது, உங்க கூட யாரெல்லாம் சேர்க்காது அப்படின்னா, உங்க கூட யார சேர்க்காது, தீய வினைகள் செய்கிற மக்களையும், பழி பாவ செயல் செய்கிற மக்களையும், உண்மைக்கு புறம்பான விஷயங்களை கதைகளை கட்டி இருக்கிற மக்களையும், அதே சமயம் தெய்வ நிலைய தெய்வத்தை சிதைக்கணும், தெய்வத்தை நிலை உலைய செய்யணும், அந்த எல்லைய சக்தி விளங்க கூடாது அப்படின்னு தவறான செயல்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உங்களை போன்ற சத்தியமான மக்கள் கூட அந்த சாமி சேர்க்காது, தூக்கி எரிஞ்சிடும். சரி, யதார்த்தத்துக்கு வருவோமே. நீங்க இருக்கீங்க, உங்க மேல சாமி வருது, உங்க சாமி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குது, உங்க பார்வைக்கு கொண்டு வருது. அப்ப நீங்க மேல வர்ற சாமிக்கு உண்மையா இருக்கணும். அதே சமயம் அந்த சாமி உங்களை செயல்படுத்தும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏப்பா உனக்கு இப்படியெல்லாம் நம்ம சாமி காட்டி கொடுக்குதப்பா, இதுல இருந்து நீ பாதுகாத்துக்க, உன்னை நீ பாதுகாத்துக்க, உனக்கு இந்த ஆபத்து வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சில செயல்களை நீங்க செய்ய முற்படுவீங்க. அப்ப அந்த எதிரில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க மேல சாமி இருக்கு, அந்த சாமி நம்மளை நல்வழிப்படுத்துது அப்படிங்கிறத மறந்து சுய விருப்பு வெறுப்புகளை அந்த இடத்துல உருவாக்கி நம்மளை உங்களை போன்ற நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த பெருமக்களை அவங்க காயப்படுத்துவாங்க. அவர்களை போன்ற மக்களை சேர்க்காது.
இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க தெய்வத்தை சுமக்குறீங்க, சாமியாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து ஒரு சில மக்கள் நிற்கிறாங்க. அதனால அவங்க பயன் அடைகிறாங்க. நீங்க செஞ்ச செயலுக்கு நீங்கள் செய்த உதவியை அவங்களால திருப்பி செய்ய முடியல. திருப்பி செய்ய முடியாத பட்சத்துல நீங்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாக இருந்தாலும் உங்களுக்கு அவப்பெயரை உண்டாக்க ஒரு சில கட்டுக்கதைகளை அவர்கள் உங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் அவர்கள் கட்டப்படுவாங்க. அப்ப சாமி இல்லப்பா அவர் மேல வந்தது, பேயப்பா, அவரு நிறைய தீய வினைகள் செய்யறாரப்பா, நிறைய சூனியங்கள் செய்யறாரப்பா, பில்லிகள் செய்யறாரப்பா, செய்வினைகள் செய்யறாரப்பா அப்படின்னு உங்க மேல இருக்கிற தெய்வ சக்திக்கு களங்கத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சில செயல்களை செய்ய முற்படுவாங்க. அவங்கள அந்த சாமி உங்க கூட சேர்க்க. சரி, அதிகாரத்துக்கும் ஆணகத்துக்கும் அகம்பாவத்துக்கும் ஆசைப்பட்டு சத்தியமான மக்கள் உங்களை போல நிக்கிற மக்களுக்கு முழுமையான அதிகாரம் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தடையாக இருக்கிற மக்களை அந்த சாமி உங்க கூட சேர்க்க. சரி, ஒரு எல்லை இருக்கு. அந்த தெய்வ சக்திய, அதனுடைய விளக்கு, அதனுடைய வெளிச்சத்தை அணையாம நாம பாதுகாக்கணும். அந்த எல்லை எல்லையாக இருக்கணும், தெய்வம் இருக்கிற இடம் சரியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு சில கோரிக்கைகளை நீங்க முன்வைக்கும் போது அந்த கோரிக்கைகளால நாம பாதிக்கப்படுவோம். அதனால நமக்கு முழுமையான கிடைக்க வேண்டியது இங்க கிடைக்காது அப்படின்னு இருக்கிற பெருமக்க உங்களுக்கு எதிராக ஒரு சில சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்யும் போது அது போன்ற மக்களை அந்த சாமி உங்க கூட சேர்க்க. சரி, சாமி வருது. இந்த சாமி வரவேண்டிய ஆளுகிட்ட வரல, வேற ஆளுகிட்ட வருது. அது எப்படி வரும்? மனுஷன் செய்யறான், சாமிய கட்டி சாமிய ஆள்றாங்க அப்படின்னு தவறான புரிதல் உள்ள ஒரு சில மக்களை சாமி உங்க கூட சேர்க்க. அப்ப நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா எனக்கு நிறைய நல்லதுகள் நடக்குதோ இல்லையோ, எனக்கு நிறைய மன வலிகளும், எனக்கு நிறைய பகைகளும், எனக்கு நிறைய எதிராளிகளும் எனக்கு கிடைக்க பெறுவாங்க. ஏன்? நீங்க நேர்மையா இருக்கீங்களே, நீங்க சத்தியமா இருக்கீங்களே, உண்மையா இருக்கீங்களே, நெருப்பா இருக்கீங்களே, அந்த தெய்வம் இட்ட கட்டளைய தெய்வ நிலையில சரி பண்ண துடிக்கிறீங்களே. நீங்க நல்லவனா இருந்தா இந்த நாடு ஏத்துக்காதுல்ல. நாம நல்லவனா இருக்கிறதுனாலயே நமக்கு இத்தனை இடையூறுகள் வரும். சாமி ஆடிவர் மக்கள் எல்லாரும் நல்லவர்களாகத்தான் இருப்பாங்க. நல்லவர்களாலதான் சாமி வரும். அப்படி சாமி வந்துச்சு, அவன் நல்லவன் இல்லை அப்படின்னா அவன் பொய்யா ஆடிவான், போலியா ஆடிவான். உண்மையான தெய்வத்தை அவன் சுமந்து ஆடமாட்டான். உண்மையான தெய்வம் வருது அப்படின்னா என்னுடைய குணங்கள், நான் செய்யும் செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் எல்லாமும் அந்த எல்லைக்கானதா இருக்கும். அந்த எல்லையில் இருக்க தெய்வத்துக்கானதா இருக்கும். அந்த தெய்வத்தை வணங்குற மக்களுக்கானதா இருக்கும். நல்லது செய்யணும்னு நீங்க போய் அந்த மக்களுக்காக நின்னாலும் அந்த மக்களே உங்களை நெஞ்சில் குத்தாமல் முதுகுல குத்துவாங்க. உங்களை யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை சிறக்கணும், அவர்களுடைய வாழ்வு நல்லபடியாக சகல வளமும் பெறணும்னு நீங்க நினைச்சு அவங்களுக்கு நல்லது செய்ய முற்படுகிறீர்களோ அவர்கள் பார்வை உங்கள் மேல் தவறாக விழும். ஏன்னா நாம மனுஷன், சாதாரண மனுஷன். நீ என்னடா எனக்கு நல்லது செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அனுமானிப்புனால, தவறான புரிதல்னால உங்களை போன்ற அந்த சத்தியமான பெருமக்கள் காயப்படுவாங்கல்ல. அதனால அது போன்ற மக்கள் அந்த சாமி கூட சேர்க்க. சாமியாடிய தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு சொல்றேன், யாரு உங்களை விட்டு போனாலும், யாரு விலகி நின்னாலும், யாருனால உங்களுக்கு நல்லது நடக்கலாட்டினாலும், யாருனால நீங்க கண்ணீர் விட்டாலும், யாருனால எல்லாத்தையும் இழந்து நீங்க தனிமரமா நின்னாலும் மனசை விடாதீங்க. மனசை விடவே விடாதீங்க. உங்க சாமிக்கு தெரியுங்க, அது ஒரு தராசு வச்சிருக்கும்ல, அந்த தராசுல தெரியும் உங்களுடைய நற்குணம், உங்களுடைய பண்பு, நீங்கள் செய்த செயல். அந்த தெய்வம் என்ன பண்ணும்? இது போன்ற மக்களை அவங்க கூட சேர்க்காது, ஒதுக்கி வைக்கும், விலக்கி வைக்கும், அவர்களை தூக்கி தூர எறியும். ஒரு காலம் வரும்போது உண்மையுமாக சத்தியமுமாக பிரகாசமா எரிகிற வெளிச்சம் யாரா இருப்பீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆளாத்தான் இருப்பீங்க. நீங்க எந்த செயல் செய்தாலும் அந்த சாமி உங்களுக்குள் இருந்து செதுக்கும். நல்லவைகளை அழகாக நடப்பவைகளை மட்டுமே உங்கள் மூலம் செயல்படுத்தி தவறானதை செய்ய நீங்க முற்பட்டா கூட உங்களை அந்த சாமி விடாது. ஏன் அப்படின்னா அந்த தெய்வம்
உங்களை தொட்டு வாகனமாக உங்களால் அந்த தெய்வத்தின் முகம் பிரதிபலிக்கிறதுனால உங்களை அணையாக விளக்காக, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும், கண்ணீரை கொடுத்தாலும், வேதனையை கொடுத்தாலும், உறவுகளை பிரிச்சாலும் அந்த சாமி உங்களுக்குள்ள மலை போல சிங்காரமா ஒய்யாரமா இருக்குங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி, யாரெல்லாம் உங்களை ஆகாது, உங்கள் சத்தியத்துக்கு எதிராக உங்களுக்கு வினைகளை மன வலிகளை கொடுக்கிறார்களோ அந்த பெருமக்கள் உங்க கூட இல்லை அப்படின்னு கலங்காதீங்க. எல்லாம் காரண காரியமாகத்தான் நடக்கிறது. அந்த செயலை உங்களுக்குள் இருக்கும் தெய்வம் செயல்படுத்துகிறது என்பதை புரிந்து நாளும் சத்தியமான வழியில் உங்கள் மேல் இருக்கும் தெய்வத்தை கொண்டு செலுத்தவே இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.